ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் ரெசிபி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை 2 லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வானல் வச்சு தண்ணி கொதிக்க வச்சு காளான் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக தெரியும். 3 பழுத்த தக்காளி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கொத்து புதினா போட்டு கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது நம்ம 2 பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சமாக மஷ்ரூமில் உப்பு போட்டு தான் நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கோம். இப்போது தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி இப்போது அந்த காளானில் இருக்க தண்ணியெலாம் விடணும். அதனால் மூடி போட்டு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் விட்டுருக்கோம். தண்ணி விட்ட பிறகு அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும், காளான்லேயே தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு, நான் வந்து 4 பேருக்கு கிரேவி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அது அந்த அளவுக்கு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றுற அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி திக்காகிடுச்சு. இப்போது 2 பீஸு தேங்காவை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.